ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல கிறிஸ்பியாக இந்த மாதிரி லேயராக பேக்கரியில் வாங்குகிற மாதிரி இந்த முட்டை பஃப்ஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பஃப் செய்கிறதுக்கு நமக்கு அவன் வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்க ப்ரெஷர் குக்கர் வச்சே இந்த பஃப்ஸை ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். பஃப் செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பஃப் பேஸ்ட்ரி வேணும். ஸோ அந்த பஃப் செய்யக்கூடிய ஷீட் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல கிறிஸ்பியாக லேயராக வரும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவை நம்ம ரொம்ப நேரம் பிசையணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது இந்த மாவுக்கு மேலே நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாவு நமக்கு காயாமல் இருக்கும். இப்போது இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் மாவை ஊற வைக்கணும்னு கிடையாது, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறுனா போதும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த மாவை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு பாலை மட்டும் நம்ம எடுத்து பரத்த ஆரம்பிச்சிடலாம். நம்ம பரத்த போகிற ஒர்க் ஏரியாவில் நான் கொஞ்சமாக மாவு தூவிக்கிறேன். ஸோ நமக்கு அடியில் ஒட்டாமல் இருக்கும், ஈஸியாக எடுக்க வரும். இதில் நம்ம பிரித்து வச்சுருக்க ஒரு பாலை எடுத்து நம்ம பரத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவை நம்ம ரொம்ப மெல்லிசாக பரத்தணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பரத்துனா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு திக்னஸில் இதை பரத்தியிருக்கேன். இதை இப்போது எடுத்து மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் கீழே கொஞ்சமாக மாவு தூவியிருக்கேன். நம்ம பிரித்து வச்சுருக்க இன்னொரு மாவையும் எடுத்து நம்ம பரத்திக்கலாம். முன்னாடி பரத்துனது மாதிரியே அதே சைஸ்லேயும் அதே திக்னஸ்லேயும் பரத்திக்கலாம். இப்போது இது மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனேவே அப்ளை பண்ண முடியாது. இதை கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடங்கள்லையும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓரங்கள்லையும் அதே மாதிரி கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது மேலேயும் நம்ம கொஞ்சமாக மைதா தூவிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு பஃப்ஸ் நல்லா ஒட்டாமல் லேயராக வரும். இப்போது நம்ம முன்னாடி பரத்தி வச்சுருந்ததை எடுத்து இது மேலே வச்சிடலாம். இப்போது இதை 2 சைட்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரி மடிச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா தூவிக்கலாம். இப்போது மறுபடியும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு பவுலில் வச்சுட்டு நான் கிளிங் ராப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கிச்சன் டவல் இருந்ததுன்னா அது வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு நமக்கு காயாமல் இருக்கும். இப்போது இதை நம்ம 20 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ பட்டர் எல்லாம் வெளியில் வராமல் நம்ம மறுபடியும் பரத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம மறுபடியும் பரத்த ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசாக பரத்திடாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பரத்திக்கங்க. நான் இந்த மாதிரி பரத்தியிருக்கேன். இப்போது இதில் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த பட்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். நம்ம முன்னாடி மடித்தது மாதிரியே மறுபடியும் மடித்து விட்டுறலாம். இப்போது இந்த இடத்துலையும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம செஞ்ச பஃப்ஸ் பேக்கரியில் வாங்கின மாதிரியே நல்ல லேயராக வரும்போது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மறுபடியும் இதை நம்ம கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம்.
நம்ம எத்தனை தடவை இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து மறுபடியும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பஃப்ஸில் நல்ல லேயர் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 தடவை தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக லேயர் வேணும்னா நீங்கள் 3 தடவை கூட பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வெஜிடபிள் பஃப்ஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த ப்ராசஸை நான் 3 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை மறுபடியும் 20 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. கீழே வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை நம்ம பரத்த ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசாக பரத்திடாமல் ஓரளவுக்கு திக்காகவே பரத்திக்குங்க. அப்போ தான் நம்ம பேக் பண்ணும்போது லேயர் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் பரத்தியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு வந்து 8 ஷீட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து 8 பஃப் செய்ய முடியும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ணும்போது பஃப்ஸ் வந்து நல்ல லேயராக வரும். இப்போ நம்ம வந்து பஃப் செய்யக்கூடிய ஷீட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது உள்ளே வைக்கக்கூடிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இதோட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா கரியாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு தோலெல்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம சேர்த்து தண்ணியும் நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பஃப்ஸ்க்கு வேண்டிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து 5 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பஃப்ஸை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் ஒரு லேயருக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடியில் உப்பு சேர்த்தோன்னா சூடு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக பரவும். அதுக்காக தான் இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்டு வச்சோன்னா நம்ம வைக்க போகிற தட்டை வந்து உப்பு மேலே படாமல் தூக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த குக்கரை கேஸ்கட் சேர்க்காமல் மூடி வச்சு நம்ம மூடிக்கலாம். இது மேலே நம்ம குக்கரோட வெயிட்டும் சேர்க்கக்கூடாது. இப்போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண ஒரு பஃப் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை கொஞ்சமாக வச்சுக்கலாம். இது மேலே வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது இதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சுக்கிறேன். ஸோ மாவு வந்து நல்லா ஒட்டிக்கும். இந்த பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மேல் பக்கமாக ப்ரஷ் பண்ணி விட்டோன்னா நம்ம பஃப்ஸ் வந்து பேக் ஆகி வரும்போது நல்ல ப்ரௌன் கலரில் வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முட்டை கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிளேட்டில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ இதில் நம்ம பஃப்ஸை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன். பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம குக்கர் வந்து நல்ல சூடாயிருச்சு. ஸோ பிளேட் எடுத்து இது உள்ளே வச்சிடலாம். குக்கர் வந்து நல்ல சூடாக இருக்கும். ஸோ வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க. இப்போது மறுபடியும் குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பஃப்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலராக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பஃப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நம்ம பால் அப்ளை பண்ண இடத்துலலாம் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வீட்டிலையே ப்ரெஷர் குக்கர் வச்சு ரொம்ப சூப்பராக முட்டை பஃப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.